ஹலோ, இங்கே வந்திருக்கும் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்துக்கும் மகளிர் அணி தாய்மார்கள் தங்கை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் பசும்பரம். எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. நான் ஒரு அரசு ஊழியர். மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவன். நான் அவ்வளோ தடைகளையும் தாண்டி நான் அரசு ஊழியராக வாழ்ந்து இதுவரைக்கும் நான் டிகேவிக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஆமாம், முடியும். ஆமாம், நான் ஓஎம்ஆரில் அரசு ஊழியராக இருக்கேன் நான். ஆனால் என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு நபராக என்னன்னு சொன்னால் அண்ணன் சோலை பன்னீர்ராஜன் அவர்கள் இங்கே மேடைக்கான் கூட நினைக்கிறேன். வாங்க, பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு ஃபீல்டுகளும் அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்கள் யாரும் செயல்படுத்த முடியாது. களத்தில் நின்று செயல்பட்டு இன்னைக்கு பரமக்குடி தியாகி இம்மானுவேல் சேகரனார் சிலை வைப்பதற்கு இவர்தான் காரணம். யாரும் மறக்க முடியாது. 100க்கு 100 நான் சொல்வேன். அண்ணன் இல்லை என்றால் அங்கு சிலை கிடையாது. பரமக்குடி ஐயா இம்மானுவேல் சேகரனுக்கு கட்டமைப்பு கிடையாது. 100க்கு 100 போராடி நமது மதுரை ஹைகோர்ட்டிலே போராடி வாக்குவாதம் பண்ணி வென்று ஜெயிச்ச இந்த அண்ணன் சோலை பன்னீர்ராஜனுக்கு 100க்கு 100 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தின் சார்பிலாகவும் நமது ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்கள் சார்பாகவும் இனி ஒரு கைதேட்டு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சிலை வடிவமைப்பை கொடுத்தவர் தான் அண்ணன் தான். யாரும் மறக்க முடியாது. அதை நீங்கள் நல்ல உற்று நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு அரசு ஊழியர்னால என்னால் தெளிவாக பேச முடியாது. நீங்கள் தெளிவாக போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக வெற்றி அண்ணனுக்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்லி நான் விடிய விடிய அன்னைக்கு போராடி அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று சேர்த்து அன்னைக்கு ஈடுபட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ. ஏன்னா ஒட்டுமொத்த அந்த சமுதாயம் நமக்கு எதிர்த்த சமுதாயம் ஒன்று திறந்துருச்சு. அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராகணும். நம்ம அப்போ என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது அண்ணன் தலைமையிலே 1-2 பரமக்குடியிலே தியாகி இம்மானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் அமைத்து இன்னும் ஒரு சில தினங்களே மணிமண்டபம் திறக்க போகிறார். முதல்வருக்கு அடிப்படை காரணமே அண்ணன் சோலை பன்னீர்ராஜன் என்பதை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.